ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. இன்றைக்கி ஃப்ரைடே. எப்போதும் போல் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வர்சஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் செய்யுங்க அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு, அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்லிஸாக இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணுறது கஷ்டம், அதனால் மெல்லிஸாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பெட்டி கடையிலலாம் ஜார் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜார் வந்து வரைஞ்சிக்கோங்க. பட் நான் வரைஞ்சேன், அது வந்து பொங்கல் பானையாக மாறிடுச்சு. இட்ஸ் ஓகே, பொங்கல் பானையாக இருந்தாலும் ஓகே, ஜாராக இருந்தாலும் ஓகே, அது நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஓரத்தை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நமக்கு 3 பீஸ் வந்து தேவைப்படுது. 3 பீஸ் தேவைப்பட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒன்றுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஆரஞ்சு, ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சா? கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதில் நம்மளோட கோட்ஸ் வந்து எழுதிக்க போகிறோம். இது எல்லாமே ஆன்லைன் அப்படின்றதுனால நான் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து எழுதிட்டேன். கிச்சன் பிரிங்ஸ் ஃபேமிலி டுகெதர் அப்படின்னு நிறையா கோட்ஸ்லாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. அது மாதிரி வந்து எழுதி வச்சிட்டேன். நீங்கள் தமிழில் எழுதணும் அப்படின்னாலும் நீங்கள் கோட்ஸ் வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லவ், ஹாப்பினஸ் இஸ் ஹோம்மேட் அப்படின்னு நிறையா வந்து 3 ஜார்லையும் எழுதிட்டேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் மேலே அந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதில் வந்து சணல் கயிறு வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. கிச்சனில் அந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் ரேட் என்னென்னு பார்த்துடலாமா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வாங்கினது ரேட் வந்து 279 rupees. இது நம்ம வீட்டில் செஞ்சது. ப்ராடக்ட் நம்பர் 2. அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் தான். இதுக்கு வந்து நான் லிக்விட், அந்த டிஷ்வாஷர் லிக்விட், அந்த வேஸ்ட் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ரின் பாட்டில், கம்ஃபர்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி வந்துட்டு மார்க் பண்ணுறனோ அதே மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட சொல்லியிருந்தீங்க. ரொட்டேட்டிங் ட்ரே, கார்னர் ஷெல்ஃப் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே அப்லோட் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கான ரீசன் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இதை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறப்பயே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேலே வந்து பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஹூக்கில் மாட்டுறதை விட பெஸ்ட்டு ஆணியில் மாட்டுறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை மல்டி பர்பஸ் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் ஆன்லைனில் பேர் வந்து போட்டிருக்கு. இதை வந்து ஒரு ஆணியில் வந்து மாட்டிட்டு நீங்கள் வந்து சார்ஜர் போட்டுக்கிற ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட் வச்சுக்கலாம். இது மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட் அண்ட் சிம்பிள். இதை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போது ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேடோட ரேட் பார்த்துடலாமா? இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 95 rupees. தூக்கி போடுற ஒரு பொருளில் 95 rupees மிச்சப்படுத்திடலாம். ப்ராடக்ட் நம்பர் 3. அடுத்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நான் வந்து மொத்தமான கார்ட்போர்ட் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தது மெல்லிஸு, இப்போ வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கதா எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமுக்குலாம் நறுக்குவோம்ல, ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு நடுவில் இருக்க ஸ்கொயர் வந்து கட் பண்ணிவிடுவோம்ல, அதே மாதிரியே கரெக்டாக வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்க பீஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 பீசஸ் வந்து தேவைப்படும். இப்போ தான் வந்துட்டு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி 4 பீஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் 3, 5 எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ 4 பீஸையும் இந்த மாதிரி 2 வச்சு கம் போட்டு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஒட்டிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 பீஸ் கூட சேர்த்து வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது மொத்தமான கார்ட்போர்டு அப்படின்றதுனால எனக்கு 2 ஓகேவாக தான் இருந்துச்சு. அதனால் இந்த 2 இது வந்து நான் ஒட்டிக்கிறேன். அப்புறம் இந்த ஓரம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா ஒட்டிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இதுக்கு எப்படி ஒட்டினோ அதே மாதிரி இந்த இதுக்கும் நான் ஒட்டி வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த 2 பீஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சேம் அதே கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் 3 பீசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த்து, நீளம் இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 அட்டையுமே ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சமாக வந்து மொத்தம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி 3 ஷீட்டையும் மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4, 5 எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மொத்தம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மொத்தத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் பொருள் ரொம்ப அதிகமாக விலை இருக்குது, அதை செஞ்சு காமிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன். இல்லை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுறதுனால சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு காட்டுறேன்.
இப்போ 3 வந்து ஒட்டி முடிச்சாச்சு. மறுபடியும் அதே மாதிரி மாஸ்கிங் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 2 ஸ்கொயர் பீஸை செஞ்சு வச்சோம்ல, அந்த ஸ்கொயர் பீஸ்க்குள்ளே அந்த மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கிற அளவாக பார்த்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நீளமாக செஞ்சீங்க அப்படின்னா அது பேலன்ஸ் தாங்காமல் கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நீளமாக இல்லாமல் உங்களுக்கு மினிமமாக மேக்ஸ் எந்த இதுக்கு வேணுமோ அந்த இதுக்கு வந்து செஞ்சுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அப்படியே நம்ம ஆன்லைனில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ப்ராடக்ட் நம்பர் 1 2 3 அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராடக்ட் வர்சஸ் ஆன்லைன் பார்த்துடலாமா? இதோட ரேட் வந்து 499 rupees. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.